நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் என்ன வண்டி பார்க்க போனோம்னா, கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹோண்டா சிட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. ஹோண்டா சிட்டியில் ஒரு ஐவிடெக் மாடல் வண்டி வந்து வி மாடல் 2010 மாடல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். வண்டி நம்பர் 6366 ஏர் வருஷம் தான். வண்டி நல்லாயிருக்கும். ஒரு உண்மையிலே ஒரு 1000 ரூபா கூட வேலை இல்லைங்க, அந்தளவுக்கு ஒரு தெளிவான வண்டி. வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் பெயிண்ட் நம்ம தான் டச்சப் பண்ணோம். இது வரைக்கும் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாமல் இருந்தது. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராட்சை நம்ம டச்சப் பண்ணியிருக்கோம். அது வந்து 2010 மாடல் ஐவிடெக்கு பியூர் பெட்ரோல் தான். உங்களுக்கு கேஸோ சீக்வன்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடல, சிஎன்ஜி அந்த மாதிரி எதுவும் போடல, பியூர் பெட்ரோலே இருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டு புது டயருங்க பார்த்துங்க. இதே மாதிரி தான் லெஃப்ட் சைட் டயர் இதே மாதிரி இருக்கும். பேக் ரெண்டு ஒரு 50-60% இருக்கும். அப்படியே இன்டீரியர் பார்த்துங்க. வண்டியில் வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே ஒர்க்கிங். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டியோட உங்களுக்கு இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும், அது ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் மிரர்லாம் வந்துடும். ரொம்ப நீட்டான கண்டிஷனுக்கு வரும். வண்டியோட வந்து லெதர் சீட்டு, அதாவது எக்ஸ்ட்ராவாக அவங்க எதுவும் ஆல்ட்ரு பண்ணி வச்சுங்களேன். வண்டியில் இதுக்கு இன்னும் இருக்கும், அது அப்படியே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸும் பண்ண வேண்டியதில்லைங்க. ஒரு 2000 கிலோமீட்டர் கழிச்சு நீங்கள் மாற்றினா போதும். நம்ம எடுத்தோன்னே ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிச்சிங்க இந்த வண்டிக்கு, அதனால் ஒரு 2000 கிலோமீட்டர் கழிச்சு மாற்றிக்கணும். ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. வண்டி நம்ம நினச்சா ஐவிடெக் எத்தனை வேணால் எடுக்கலாம். நம்ம வந்து வண்டி தரமாகவும் கொடுக்கணும், விலை வந்து மற்ற பக்கத்தை விட நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் நம்ம வண்டி எடுக்கிறது தான். நம்மகிட்ட நிறைய வண்டி வர மாட்டேங்குது. எல்லாரும் கொடுக்குற விலைக்கே கொடுத்தோம்னா, இப்போ சென்னையிலேருந்து நம்மகிட்ட வந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே விட இங்கே கம்மியாக இருந்தால் மட்டும் தான் இங்கே வருவாங்க. அங்கேயும் இங்கேயும் ஒரே வேலை சொன்னோம்னா அதுக்கு அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வண்டி ரொம்ப 4 பக்கத்தை விட நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கணும், வண்டியும் தரமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உண்மையிலே சொல்கிற ஒரு 1000 ரூபா கூட வேலை இல்லைங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு டியூஎல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல் வந்துடும். இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடலு. பேப்பர் வந்து ஆல்ரெடி இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஆனாலும் நான் 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் பேப்பர் கரண்ட்டில் 20 நாள் இருக்கும். 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடலு 2,40,000 இந்த மாதிரி கொடுத்துலாம். 5 வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி 2,45 கொடுத்துடலாம். இந்த விலைக்கு கண்டிப்பாக வெளியே கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அது நான் முழுக்க நான் பொறுப்பு. இந்த வண்டிக்கு லோன் வேணுங்கிற லோக்கல் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா to 70 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூர், கோயம்புத்தூர் லொக்கேஷன். வெளியூர்ந்து வரவங்க நீங்கள் எங்கே வேணால் பண்ணுவாங்க. இங்கே ரெடி காசு கொடுத்து எடுத்துகிட்டு போய் சும்மா ஒரு 2 நாள் ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் வந்து எடுத்து போய் நீங்கள் உங்கள் ஊர் லோன் போகிற மாதிரி பண்ணிங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தரமான வண்டி, மிஸ் பண்ணிடுவேன்னா. ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் பார்த்தா லோக்கலுக்கு 15 கிடைக்கும், 15-16 தான் கிடைக்கும். சும்மா 18-20 கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காது. லோக்கலுக்கு 15 தான் கிடைக்கும். லாங்குக்கு ஷியூராக 18 கிடைக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஓட்டியிருக்கிறோம். ஐவிடெக் இன்ஜின் வந்து கண்டிப்பாக லாங்குக்கு 18 கேரண்டியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.